இன்றைக்கி கிளாஸ் பீட்ஸை வச்சு பிரேஸ்லெட் செய்ய போகிறேன். எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது. இது சாம்ஸ் மிக்ஸ் பண்ணி அதாவது ஆட் பண்ணி செய்ய போகிறேன். அதுதான் ட்ரெண்டாக இருக்குது. இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. நான் கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 கலர்களையும் சேர்த்து இன்றைக்கி நான் கோக்க போகிறேன். இது வந்து எலாஸ்டிக் ஒயர். மேக்ஸிமம் 22 பீட்ஸ். அதுக்கப்புறம் சைஸ் பெருசு வேணும்னா அளந்து தான் கோக்கணும். நான் ஏற்கனவே இந்த கலர்லலாம் பிரேஸ்லெட் செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி நம்மளுக்கு ஒரு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 7 கலர்ஸ். இது சாம்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கேன்.
வந்து இந்த நாட்டு போட்டதை பூக்கு வச்சு வீட்டுக்குள்ளே தள்ளிடலாம். ஃபினிஷிங் அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் அப்படி தான் உள்ளுக்கு பீட்ஸ்குள்ளே தள்ளிட்டேன். இது கொஞ்சம் லேட் ஆகுது, இதுக்காக தான் சொல்கிறேன். இது சாம்ஸ் கொடுத்து ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னொன்று இருக்குது இது மாதிரி சாம்ஸ்லாம் சாம்ஸ் வச்சு நிறையா டிஃப்ரெண்ட்டு சாம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா வந்திருக்கு. அது இல்லாமல் நான் அந்த இது வந்து இதுவும் ஒரு ஸ்டோன் இது தான், கிளாஸ் பீட்ஸ் தான். இது மாதிரி நான் செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சேன். அது மாதிரி இதில் முத்து பீட்ஸ் வச்சு செஞ்சேன். இதில் ப்ளைனாக கலர் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் ஒரு சாம்ஸ் கொடுத்துருக்கேன். இது மல்டி கலரில் செஞ்சு பார்த்தேன். இது ரோஸ் வித் க்ரீன். நம்மளுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வச்சு செய்யலாம். இதில் சக்கரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி சக்கரி ஸ்டோன் சக்கரி இருக்குது, கோல்டு சக்கரி இருக்குது. அதை இடையில கொடுத்து கொடுக்கலாம். பிரேஸ்லெட் நல்லாயிருக்கும். இதுவே செயின் அப்படி தொங்க விட்டும் இதே பீடை செயினில் கோர்த்து தொங்க விட்டும் செய்யலாம். இப்போ நிறைய வந்துருக்குது மார்க்கெட்டில். இது எங்கே கிடைக்குதுன்னா பாரிஸில் இது நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் கிடைக்குது பீட்ஸ். ஒரு சரத்தில் வந்து இந்த ஒரு சரத்தில் வந்து 100 பீட்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ் கிடைக்குது. இந்த பீட்ஸ் நிறைய கலர்ஸ் கிடைக்குது. செட்டாகவும் செய்யலாம். கழுத்துக்கும் செய்யலாம், காதுக்கும் செய்யலாம். இதில் பெரும்பாலும் பிரேஸ்லெட் தான் அதிகமாக விரும்புகிறாங்க.